பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நாளிலும் உங்களை பார்ப்பது, உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நேசிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்தை அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ்விக்கிறது. தேசத்திலே உலக அளவிலே பெரிய காரியத்தை தேவன் செய்வதற்கு இந்த ஜெபத்தின் வழியாக அவர் கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இதில் 5 கண்டத்தில் இருக்கிற மக்களும் எல்லா தேசங்களில் இருக்கிற மக்களும் நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், இப்படி எத்தனை கண்டங்கள் இருக்கிற பல தேசங்கள் இருக்கிற சுமார் 160 நாடுகளுக்கு மேலாக நாம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம். அது ஆண்டவரை மகிழ்விக்கிற ஒரு பெரிய விஷயம். பல இடங்களிலே சில குழுக்களாக ஜெபிக்கிறாங்க, சபையாக ஜெபிக்கிறாங்க, குடும்பமாக ஜெபிக்கிறாங்க, தனியாக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இந்த ஜெபத்திற்கு உங்களை நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நிறைய பேர் புதுசாக இந்த நாளில் யாரோ சொன்னாங்க, இதை பார்க்கலாம், ஒரு ஆறுதலாக இருக்கும், சுகம் கிடைக்கும், இயேசு விடுதலை தருவார்னு சொன்னதுனால முதலாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடும். இயேசு உங்கள் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் என்ன பாரம் இருக்கிறது, என்ன தேவைக்காக கலங்கின உள்ளத்தோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் கவனமாக இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தை ஜெபிக்கும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். அதோடு தேசத்தில், நம் உலகத்தில் முக்கியமான சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் இந்தியாவில் ஜெபிக்கிறதுனால இந்த இந்தியாவுக்காக மட்டும்தான் ஜெபிக்கிறோம் என்றல்ல. எந்தெந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள் ஜெபத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, நான் அந்த ஜெப குறிப்புகளை சொல்லும்போது உங்கள் தேசத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் இருக்கிற அந்த தேசத்துக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். என்னால் இந்த கடைசி கால எழுப்புதல் உலகம் தழுவின எழுப்புதலாய் வரப்போகிறது. எல்லா தேசத்திற்கும் இந்த ஜெபம் அவசியமாக இருக்கிறது. அதனால் கவனமாக நீங்கள் இருக்கிற தேசத்துக்காக, ஒருவேளை இந்தியாவிலேருந்து போய் வேலைக்காக கூட இருக்கலாம், ஆனால் நீ எந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை நாட்டி வைத்திருக்கிறாரோ அந்த தேசத்துக்காக கருத்தாக ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க விருப்பத்தோடு இருக்கிறார். சரி, இந்த நாளில் முதலாவது ஜெபத்தை பற்றி இயேசு சொன்ன ஒரு காரியம் பாருங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு ஒரு காரியம் சொல்கிறாரு. இது கடைசி கால ஆபத்துகள் பெருகி கொண்டு வருகிற காலம். யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், கடல் சீற்றங்கள், இப்படி பலவிதமான அழிவுகள் இன்னும் அதிகமாய் வெளிப்படுகிற ஒரு காலம். இப்போவே நம்ம பார்க்குறல, ஒரு பக்கம் வெள்ளத்தினால பெரிய அழிவுகள், இன்னொரு பக்கம் வெயிலின் கொடூரத்தினால மரணங்கள் நடக்கிறது, இன்னொரு பக்கம் கொள்ளை நோய்கள் பரவி அது ஒரு பக்கம் பாதிப்பை உண்டாக்குறது, பஞ்சங்கள் ஒரு பக்கம், பூமி அதிர்ச்சிகள், நில சரிவுகளில் பாப்புவா நியூகினியில் ஆயிரக்கணக்கான பேர் காணாமல் போயிட்டாங்க, பண்டுக்குள்ளே புதைந்து போயிட்டாங்க, எரிமலை சீற்றங்கள், இப்படி உலகம் முழுதுமே நீங்கள் பார்த்தால் பலவிதமான அழிவுகள், ஆபத்துகள். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பி பாதுகாக்கப்பட்டு வருகையில் இயேசுவை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசுவே சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாய். இது ஊழியர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இது சபை நடத்துகிற பாஸ்டருக்கு, சுவிசேஷம் சொல்கிறவங்களுக்கு, மிஷினரிகளுக்கு மாத்திரம் அல்ல.
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான ஆலோசனை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதாக. அதே மாதிரி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம் எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். அங்கே இயேசு ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்கள். தன் சீஷர்களுக்கு, அவரை பின்பற்றின சீஷர்களுக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டு சொல்கிறார். விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கணும், அப்போ தான் சோதனையை மேற்கொள்ள முடியும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்தை பற்றி இவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இயேசு சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். 110வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அதற்கு ஓமையை சொல்லி விளக்கி ஜெபம் பண்ணுங்கள், இரவும் பகலும் ஜெபிக்கணும் என்பதாக ஆண்டவர் சொல்ல. 7ஆம் வசனத்தில் சொன்னால் இரவும் பகலும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும் என்பதாய் சொல்லுகிறார். அப்போ ஜெபத்தை குறித்து இயேசுவை இவ்வளவு தெளிவாக பேசியிருக்கும்போது நாம் ஜெபத்தில் கவனம் செலுத்த வேண்டியது எவ்வளோ முக்கியம், அதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர், சபைக்கு விசுவாசிகளுக்கு சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 282வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 282வது பக்கம். அதை எடுத்துட்டிங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். அதாவது இடைவிடாமல், நாம் இடைவிடாதபடி தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகளுக்கு, சபைக்கு அவர் எழுதும்போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், அதுவும் 286வது பக்கம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நிறைய புத்திமதிகளை சொல்லுகிறார். விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் என்னென்ன செய்யணும், எப்படி நடந்து கொண்டு பல ஆலோசனை சொல்லிட்டு பிரதானமாய் சொல்லுகிறது. அதான் ரொம்ப முக்கியமானதை கவனிங்க. நிறைய காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். அதில் பிரதானமான ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்க. அப்போ ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க, நம்முடைய ஜெபம் சுவாசம் போன்றது. அதாவது மூச்சு விடுறதில்ல, சுவாசிக்கிறது. சுவாசிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? இறந்துருவோம்ல. அதே மாதிரி ஜெபிக்காமல் இருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் இறந்துருவான். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிடும். அதனால் ஜெபந்தான் நமக்கு மூச்சு. அந்த மாதிரி நாம் ஜெபிக்கணும். எப்படி இடைவிடாமல் மூச்சு விடுகிறோமோ அதே மாதிரி இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அதில் கவனம். இடைவிடாமல் எப்படிங்க ஜெபிக்கிறது? நமக்கு வீட்டில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தில் வேலை செய்யணும், நிறைய பொறுப்பெல்லாம் எப்படி எப்போவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா? நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு விளக்கி சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, எது ஜெபிக்க முடியுமா, முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரா, முடியக்கூடியதை ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், இதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போது ஜெபத்தினுடைய பல பரிமாணங்கள் இந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இதை நம்ம வாசிக்கும்போது 4 காரியம் சொல்லப்படுது பாருங்கள். ஜெபந்தான் அதில் 4 அம்சங்கள் சொல்லப்படுகிறது. ஜெபத்தினுடைய 4 பரிமாணங்கள், 4 அம்சங்கள் சொல்லப்படுகிறது. என்னெல்லாம் சொல்லப்படுது? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 4 காரியம் என்ன சொல்ல? விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள். 4 காரியம் சொல்லப்பட்டிருக்குதா பாருங்கள். ஜெபத்தினுடைய
ஒரு உள்ளடக்கம். அதை பற்றி தான் முதல்ல நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷனாக பார்க்க போகிறோம். கண்டென்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். ஜெபத்தினுடைய உள்ளடக்கம் என்னென்னா 4 அம்சங்களை கொண்டது ஜெபம். இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்து, ஒன்று விண்ணப்பம், சப்ளிகேஷன், அடுத்தது ஜெபம், ப்ரேயர், அடுத்தது வேண்டுதல், இன்டர்செஷன், அப்புறம் ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைசிங் த லார்ட். இந்த 4 காரியங்கள், அம்சங்கள் ஜெபத்தில் இருக்கிறது. இது எல்லாம் ஒரே காரியமல்ல, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். விதவிதமான ஜெப அனுபவங்களைத்தான் ஆவியானவர் 4 காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு காரியம், ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இந்த 4 காரியத்தை குறித்து விளங்கி கொள்ள முடியும். அதாவது இந்த 4 விதமான காரியம்: விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். நம்ம இது ஒன்றுன்னா தியானிக்கும் போது அதை அறிந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய ஜெபத்தில். அப்போது இது ஒரு மாடல் ப்ரேயர் தானே தவிர அதையே சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அது ஒரு மாடலாக வைத்து நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரி ஜெபத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த ஜெபத்தில் முதலாவது ஒரு காரியம் பார்க்க போகிறோம், விண்ணப்பம். விண்ணப்பம்னு இருக்குல்ல, நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். இந்த ஜெபத்தில் 4 அம்சங்களில் ஒன்று விண்ணப்பம். இது வெள்ளை போளத்தை குறிக்கும். அங்கே செய்தாங்கள்ல, இந்த தூபக வர்க்கம் செய்யப்பட்டதில் வெள்ளை போளம். அந்த வெள்ளை போளம் என்பது என்னது என்பதாக நீங்கள் பார்க்கும்போது இந்த புஸ்தகத்தில் அதை குறித்து ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த வெள்ளைப்போளம் எதை குறிக்கிறது, எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னா, இந்த வெள்ளைப்போளம் ஒரு விதமான மரத்தை காயப்படுத்தி, அந்த மரத்தை குத்துறதுனால, ஒரு காயம் ஏற்படுத்துறதுனால அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பிசின், ஒரு கம், அதுதான் இந்த வெள்ளைப்போளம் என்பது. இந்த பிசின் அதிக கடினமானது அல்ல, மிருதுவாக இருக்கும், அதே சமயத்தில் கசப்பாக இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் கிராமத்துலலாம் அந்த காலத்தில் இந்த கம்மெல்லாம் இப்போ கடையில் ஈஸியாக கிடைக்கல, அந்த மாதிரி கிடைக்காது. அதனால் கம்மு நாங்களே தயாரிக்கிறது. வேப்ப மரம் இருக்குல்ல, வேப்ப மரத்தை காயப்படுத்துறது, கத்தியை வச்சு கொஞ்சம் அப்படி கிழிச்சு விட்டால் அடுத்த நாள் காலையில் இருந்து பார்த்தா அதுலேருந்து ஒரு பிசின் வடிஞ்சிருக்கும். அதை எடுத்து ஒரு சிரட்டையில் பாத்திரத்தில் வச்சு லேசாக தண்ணி ஊற்றினா அது நல்ல கம்மாக செயல்படும். பேப்பரை ஒட்டுறது அதுக்கெல்லாம் அதுதான் பயன்படுத்துவோம். அது மாதிரி பிசின். அது மாதிரி தான் ஒரு மரத்தை காயப்படுத்தி அந்த காயத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பிசின் பதில் அந்த தான் வெள்ளைப்போளம் என்பது. அது கொஞ்சம் மிருதுவாக தான் இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்காது, அதே சமயத்தில் கசப்பாக இருக்கும் அந்த பொருள். இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விளங்கும். அப்போது இந்த விண்ணப்பம் என்பது கடினமான, ஜெபம் என்பது ரொம்ப கடினமாக இருக்கும். விண்ணப்பம் ரொம்ப கடினமாக ஃபோர்ஸாக அப்படி இருக்காது. அது ஒரு லகுவாக, ஒரு மிருதுவாக, ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு சித்தமானா இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ப்ரேயராகத்தான் அது இருக்கும். முக்கியமாக அது நம்முடைய இருதயம் காயப்படுத்தப்பட்டு ஒரு கசப்பு நம்முடைய உள்ளத்தில் சில சமயம் வாழ்க்கையே கசந்துட்டுங்க, எனக்கு இந்த பிரச்சனையை பார்த்து என் உள்ளமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பாதிப்பு, ஒரு வார்த்தையினாலே உண்டான பாதிப்பு, ஒரு சூழ்நிலையினாலே உண்டான பாதிப்பு, இருதயம் பாதிக்கப்பட்டு ஒரு மனம் உடைந்து ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட பாரத்தோடு ஜெபிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் விண்ணப்பம் என்பது. அப்படி விண்ணப்பம் பண்ணின ஆட்களை நீங்கள் பார்க்கணுன்னா சிலரை குறித்து வேதத்திலே பார்க்க முடியும். முதலாவது அன்னாள் என்ற ஒரு பெண். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், வேதத்தை திருப்புங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திற்கு இது 339வது பக்கத்தில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 339வது பக்கம். இந்த அன்னாள் என்கிற அந்த பெண் ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அழுது ஜெபித்தாள் என்பது நமக்கு தெரியும். எப்படி அவளுடைய இருதயம் இந்த மாதிரி ஒரு கசப்பினால் நிறைந்தது என்று சொன்னால், அவள் காயப்படுத்தப்படுகிறாள். அன்னாள் கணவர் ரொம்ப நேசித்து அன்பை வைத்து கொள்கிற, குழந்தை இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் கணவருடைய அன்பு அவளை தேற்றுகிறாரு. அதனால் பாருங்கள், அவள் ஆலயத்துக்கு போவா, பக்தியாக இருப்பா, அவ்வளோதான்.
அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுது ஜெபித்ததாக எத்தனை வருஷம் அப்படி அமைதியாக இருந்தாள் என்று தெரியாது. ஆனால் ஒரு சமயம் வரும்போது 6வது வசனம் 7வது வசனம் பாருங்கள். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இருதயம் காயப்படுத்தப்பட்டு உள்ளத்தில் ஒரு கசப்பு உண்டாகி ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அவள் அழுது விண்ணப்பம் பண்ணினாள் என்பதாய் பார்க்கிறோம். இந்த விண்ணப்பத்தில் பாருங்களேன், கடினமாக அவள் என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். 11ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் பற்றி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் என்ன ஜெபிக்கிறாள் பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை தாங்க, என் நிந்தையை மாற்றுங்க, இந்த மாதிரி பரிகாசம் பண்ணுறாங்களே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு குழந்தை எனக்கு தாங்க. அந்த மாதிரி ஜெபம் பண்ணலை. அது ஜெபம், அது வந்து கடினமாக இருக்கும். ப்ரேயர் என்பது அது ஒரு போராடிக்கிற ஒரு காரியம். இது விண்ணப்பம். என்ன இருதய காயப்படுத்தப்பட்ட நிலைமையில் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு அவளுக்கு தெரியல. இத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே. ஆனால் மனம் கசந்தவள் சொல்லுகிறாள், தேவரீர் என்னை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் தாரும், கட்டாயம் தரணும், அப்படி ஜெபிக்கலை. அதான் அந்த ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்குள்ள வித்தியாசம். நீ தந்தால் அது உமக்கே நான் தந்து விடுகிறேன், உம்முடைய ஊழியத்துக்கே கொடுத்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணி அவள் ஜெபித்தாள். மாத்திரம் அவள் கர்த்தருடைய சன்னில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்பதாய் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில், மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ நான், தேவ சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்பதாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது அவங்களுடைய உள்ள சில சமயத்தில் பாதிக்கப்பட்டு இருதயத்தை யாரோ ஒருவர் காயப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தைக்கு உண்டாக்கி உங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு சில சமயம் அழுதுகிட்டே இருப்பீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாது, வெறும் கண்ணீர் தான் வரும். அப்போ ஆண்டவரிடத்தில் போய் நம்முடைய மனதையெல்லாம் ஊற்றி கண்ணீர் விட்டு அழுவது, விண்ணப்பம் செய்வது. ஆண்டவரே, இந்த நிந்தையை மாற்றுங்க, இந்த வேதனையை மாற்றுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த விண்ணப்பம் என்பது ஒரு ஃபோர்ஸாக கடினமாக இதை தந்து தான் ஆகணும் என்று ஜெபிப்பது அல்ல. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ தந்தா அந்த குழந்தைய நான் உமக்கே ஊழியத்துக்கு தந்துடுறேன், அந்த மாதிரி ஜெபம் பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கும்போது ஏலி என்கிற அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பயன்படுத்தும் போது 17வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படிதான் சொல்கிறார். அவர் உனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவார், அவர் கட்டளை இடுவார் போ, அப்படி சொல்லலை. உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. அந்த பதிலை பார்த்தீங்களா, வித்தியாசம் இருக்குதில்ல. அப்போது நாம் ஒரு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட, ஒரு நறுங்குண்ட உள்ளத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய காரியத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் விண்ணப்பம் பண்ணுவது, அதுதான் விண்ணப்பம் என்பது. உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ஏதோ ஒரு காயம் இருக்குது, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க. ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து கருத்தாக கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும்போது உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்பார். அந்நாளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் என்ன சொல்கிற பாருங்கள், 27ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 1:27, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். ஆண்டவரே, ஒரு ஆண் குழந்தை தந்தா உமக்கே நான் கொடுத்துருவேன், என் நிந்த மாறினா போதுமே அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். சரிங்களா? ஒரு பெரிய சந்தோஷத்தோடு சொல்லுகிறாள். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை வைங்க. ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுத்து உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இதே மாதிரி தான் யோசியா என்கிற ஒரு ராஜா, அவர் ஆட்சி செய்கிற காலத்தில்
தேவனுடைய வார்த்தை அவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் வெளிப்படுகிறது. அந்த மக்கள் பாவம் செய்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதுனால கர்த்தருடைய வார்த்தை தேசத்துக்கு விரோதமாக, அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் பேசி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட உடனே ராஜாவுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் வருகிறது. ஆண்டவர் நம்முடைய தேசத்தை குறித்த, மக்களை குறித்து துக்கப்பட்டு இப்படி வார்த்தை சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தையை கேட்டபோது அந்த ராஜா, யோசியா ராஜா, தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய தேசத்துக்காக, தன் மக்களுக்காக, தனக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவரை காயப்படுத்தி விட்டார். தேவன் துக்கப்பட்டுட்டார், ஜனங்களுக்கு குறித்து இப்படிலாம் சொல்லுகிறார் என்ற வார்த்தை அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினதுனால அவர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறார் பாருங்கள். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 27வது வசனம் எடுங்க. 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்கள். அது 585வது பக்கத்தில் இருக்க பழைய ஏற்பாட்டு காலத்தை புஸ்தகத்தில், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில், இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில், இப்போ அவருக்காண்டி அந்த 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 உடைந்த உள்ளத்திலிருந்து புறப்பட்ட விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இந்த ஸ்தலத்திற்கும் இந்த தேசத்துக்கும் குடிகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட போது உன் இருதயம் இளகி, ராஜாவே உன் இருதயம் இளகி, எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி, எனக்கு முன்பாக பணிந்து, உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? அந்த விண்ணப்பம் எப்போ கேட்கப்பட்டது? அவர் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணுகிறார். என்னுடைய மக்கள், என்னுடைய ஜனம், என்னுடைய தேசம் உங்களை துக்கப்படுத்தி விட்டது, நானும் என் ஜனங்கள் உங்களை துக்கப்படுத்திட்டோம், ஆண்டவரே நீர் மன்னிக்கணும், கிருபை செய்யணும், தாழ்த்தி கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறார். அந்த விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டேன் என்று சொல்கிறார். ஏன்னா நீ உன் இருதயம் பாதிக்கப்பட்ட நிலைமையில், இருதயம் இளகி உன்னை தாழ்த்தி என்னை பணிந்து கொண்டு உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நீ எனக்கு முன்பாக அழுதபடியினால், ஐயோ, அந்த தன்னுடைய இந்த உணர்வோடு கூட தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தி அழுதபடியினால் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கூட பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் செய்கிற பாவம், கணவர் செய்கிற பாவம் அல்லது மனைவி செய்கிற பாவம், சில பாவம் உங்களுடைய குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வந்து விடக்கூடும். அது தேவனை ரொம்ப துக்கப்படுத்தி சாபத்தை கொண்டு வந்துட்டால் உங்களுடைய முழு குடும்பமும் பாதிக்கப்படும். சில சமயம் சந்ததியாய் பாதிக்கப்பட்டு விடும். அதை உணர்ந்து தேவன் உணர்த்தும் போது, ஆண்டவரே என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் வருத்தப்படுற ஆண்டவரே, உங்களை தாழ்த்தி கதறி ஜெபிக்கும் போது தேவன் அங்கே கிரியை செய்வார். பார்த்தீங்களா? அப்போ யோசியா தன்னுடைய தேசத்தை குறித்தும் தன் மக்களை குறித்தும் தேவன் துக்கத்தோடு கூட சொன்னதுனால அவர் உள்ளத்தை காயப்படுத்தி ஆண்டவர்கிட்ட போய் தன்னை தாழ்த்தி கதறி ஜெபிக்கும்போது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் குடும்ப சூழ்நிலை இருக்கலாம். யோசித்து பாருங்கள், உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய ஊழியத்தில் அல்லது நீங்கள் இருக்கிற தேசத்தில் இந்த மாதிரி தேவனை கோபப்படுத்துகிற, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள், அதனால் உங்களுடைய மனதில் உண்டாகிற காயம், அந்த காயத்தோடு போய் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது, அந்த மாதிரி ஜெபிப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், தாவீது ராஜாவுடைய ஜெப சங்கீதத்தில் எல்லாம் நீங்கள் வாசிக்க முடியல. இந்த சங்கீதத்தில் 17ஆம் சங்கீதம் 1வது வசனம் பாருங்கள். தாவீது என்ன சொல்கிறார்? 17ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசி பார்க்கும்போது தாவீதும் இதே மாதிரி இருதயம் காயப்பட்டு நிறைய பாடுபட்டு விண்ணப்பம் பண்ணின மனிதருடைய சங்கீதம் நிறையா அவருடைய காயத்தின் விளைவாய் உண்டானதா பாருங்கள். தாவீதின் விண்ணப்பம் 17 சங்கீதம் 17 முதல்ல பாருங்கள், அந்த தலைப்பில் தாவீதின் விண்ணப்பம் தான் இருக்கு. கர்த்தாவே நியாயத்தை கேட்டு கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று
அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்காமல் ஆண்டவரிடத்தில் தயவுக்காக அப்படியே விண்ணப்பம் பண்ணுவது. அது மாதிரி அந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது முதல்ல ஆங்கிலத்தில் என்ன சொல்லுதுன்னா, தமிழில் கூட விடுமுறை விண்ணப்பம். ஸ்கூலில் விடுமுறை எடுக்கணும்னா எப்படி விண்ணப்பம் பண்ணணும், டீச்சருக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் பாருங்கள், எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தே ஆகணும் அப்படி எழுதாம இல்லை, அவங்கள்ட்ட பணிவாக கேட்பது. எனக்கு ஒரு நாள் இது மாதிரி ஒரு பிரச்சனை, அதனால் ஒரு நாள் லீவு கொடுக்கும்படி பணிவன்புடன் நான் வேண்டிக் கொள்கிறேன். அதான் விண்ணப்பம். ஆண்டவர்கிட்ட இப்போ அப்படி வேண்டிக் கொள்வது, விண்ணப்பம் பண்ணுவது. அது மாதிரி நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னால் நின்று விண்ணப்பம் பண்ணுவது. தாவீது அப்படி செய்கிறதை பார்க்கிறோம். 102 சங்கீதம் பாருங்கள். 102 சங்கீதத்தில் அதே மாதிரி 102 சங்கீதம் அதனுடைய ஹெட்டிங்கில் பாருங்கள், முகவரை எழுதப்பட்டிருக்கு பாருங்கள், அதை கவனிங்க. துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இதான் ஒரு துக்கத்தோட பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் விண்ணப்பம். அப்போ இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் வியாதினால் உண்டான காயம், மனிதரால் உண்டான காயம், ஒரு பிரச்சனையினால் உண்டான காயம், உள்ளத்தில் அப்படியே வேதனை இருக்குன்னா நல்ல மனம் திறந்து விண்ணப்பம் பண்ணிடுங்க, கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணிடுங்க. வியாகுலத்தை தெரிவிக்கும் ஒரு விண்ணப்பம். அதான் பாருங்கள், முதல் 2 வசனம் பாருங்கள். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேருவதாக. என் ஆபத்து நாடிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். இதெல்லாம் விண்ணப்பம் என்பது இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தாவீதப்படி விண்ணப்பம் பண்ணினது, அதாவது பலவந்தம் பண்ணால் இயலாது, அதாவது தரணும் செய்யணும் அப்படி சொல்லாதபடி நம்மை தாழ்த்தி நம்மை வருந்தி ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பது தான் விண்ணப்பம் என்பது. அந்நாள் அப்படி தான் கேட்டார். அது மாதிரி தான் அந்த பதிலும் அவர் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கர்த்தருடைய ஜெபத்தில் பாருங்களேன், இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில், அந்த கர்த்தருடைய ஜெபத்தில் அந்த சில காரியம் சொல்லப்படுது பாருங்கள். ஆண்டவர் சொன்ன ஜெபத்தில் அவனுடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரிசுத்தப்படணும், சித்தம் செய்யப்படணும் அப்படி சொல்லாதபடி உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அது மாதிரி ஜெபிப்பது. மத்தேயு 6:9-10 வசனத்தில் பார்க்கிறோம். இதுதான் விண்ணப்பம் பண்ணுவது. நம்முடைய ஜீவியத்தில் சில கஷ்டங்கள், சில வருத்தங்கள், சில காயங்கள், வேதனைகள் இப்போ உங்களுடைய உள்ளத்தை அழுத்திக்கிட்டே இருக்கலாம். சில பாடுகள் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் நாளை போல் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், மனதில் வேதனை கசப்பு யார்கிட்டே சொல்ல முடியாது, உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனம் திறந்து விண்ணப்பம் பண்ணும்போது உங்களுடைய கண்ணீரோடு பண்ணுகிற விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். இப்போது நீங்கள் துக்கம் நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின பிறகு அந்நாள் அதன் பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லை. இப்போ அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வியாகுலம், உங்களுடைய காயங்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள், உங்களை பாதித்திருக்கிற விஷயங்கள், நொறுங்கின உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஒரு 2 நிமிடம் மனம் தரேன். ஆண்டவரே அந்நாளை போல் நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே தாவீதை போல வியாகுலத்தோடு நான் வந்திருக்கிறேன், ஆண்டவரே என் குடும்பத்தில் நான் இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த பாதிப்பு என் மனதை துக்கப்படுத்துது, காயப்படுத்துது, கஷ்டப்படுத்துகிறார். உம்மிடத்தில் நான் வந்திருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு இறக்க செய்யுங்க, தயவு காட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்க. சகோதரி விண்ணப்பம் பண்ணுங்க, மகனை மகளை விண்ணப்பம் பண்ணுங்க. ஐயா உங்களுடைய பாரத்தை சொல்லுங்கள், உங்களுடைய மனதை காயப்படுத்துகிற விஷயத்தை அப்படியே சொல்லுங்கள். கண்ணீரோட அழுகையோட பாரத்தோடு அவருக்கு சொல்லுங்கள். அவர் இந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார், உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் செபிக்கிறாங்கப்பா, விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆண்டவரே அந்நாளை போல மனம் கசந்து அழுது கண்ணீரோடு அவனுடைய கண்ணீர் உங்களுடைய சமூகத்தில் வருகிறது அல்லவா? அவருடைய அழுகையின் சத்தம் உமக்கு உங்களுடைய காதில்
காதில் விழுகிறது அல்லவா? விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற உடைந்த உள்ளத்தோட கதறுதலோட விண்ணப்பம் பண்ணுகிற இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு ஆறுதல் வரட்டும். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவங்க விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு நிந்தையை மாற்ற அற்புதம் செய்தீரே. தாவீதனுடைய குரலை கேட்டு அவருடைய வேதனைகள் நீங்க ஆறுதல் படுத்தி அவனை உயர்த்தி கனப்படுத்தினீரே. ஆண்டவரே, இப்பொழுது இந்த பிள்ளைகள் அழுகிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அவளை மகிழ பண்ணும். ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தர் நான் வேண்டிக் கொண்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு அருளி செய்தார் என்று அன்னாள் சொன்ன மாதிரியே இந்த மகள் சொல்லணும், இந்த மகன் சொல்லணும். நான் இதுக்காக விண்ணப்பம் பண்ணினேன். வேலைக்காக, குழந்தைக்காக, திருமண காரியத்திற்காக, என்னுடைய கடன் பிரச்சனை மாற, நிந்தைகள் நீங்க, இந்த நெருக்கம் மாற நான் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு பதில் தந்தார் என்று இந்த பிள்ளைகள் சொல்லும்படிக்கு இன்றைக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆண்டவர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.